ஒவ்வொரு ப்ரான்சஸுக்குமே வந்துட்டு ரசிகர்கள் தாங்க ஒரு மூலக்கூறு என்றே சொல்லலாம். அவங்கள வந்துட்டு இன்னைக்கு அதாவது ஹர்திக் பாண்டியாவுக்கு எதிராக கோரஸா சவுண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இல்லையா? சொந்த மைதானத்திலேயும் இன்னைக்கு வான்கடை மைதானத்தில் எம்ஐ மோதுனாங்க. அதே மாதிரி தான் ஹர்திக் பாண்டியாவுக்கு எதிராக கோஷம் போட்டாங்க. இவங்க நீட்டா அம்பானி நான் போலீஸை கூப்பிட்டே தீருவேன், போலீஸை கூப்பிடு அந்த மாதிரி கூப்பிட்டு மும்பை ரசிகர்களே அதாவது ரோஹித் சர்மா ஃபேன்ஸையே அடிக்க ஆரம்பித்து வெளியே அனுப்பியிருக்காங்க. திடீர்னு போலீஸ் வந்து சடார் படாசடான்னு ரோஹித் சர்மா ஃபேன்ஸ் அடித்து நொறுக்கியிருக்காங்க என்றே சொல்லாங்க. வெளியே அனுப்பியிருக்காங்க, துப்புரவுப்படுத்தியிருக்காங்க. அப்புறம் இந்த டீம் உருப்படுமா? அந்த டீமை வளர்த்து விட்டதே வந்துட்டு ரசிகர்கள் தான், அதுவும் ரோஹித் சர்மா ஃபேன்ஸ். அதனால தாங்க ரோஹித் சர்மா டக் அவுட்டில் அவர் மனசு நொந்துட்டார், டக் அவுட்டில் அவுட் ஆகிட்டு போயிட்டாருன்னு வைங்களா. அதான் மும்பை டீமுக்குள்ளே ஒரு ஏகப்பட்ட மோதல். என்னைக்கு ரசிகர்களையே கண்ட்ரோல் பண்ணி அதாவது போலீஸை கூப்பிட்டே தெரியும், போலீஸை கூப்பிட்டு அடித்தாங்களோ உண்மையிலேயே வந்துட்டு அந்த டீம் விளங்காமல் போயிடும் என்று தாங்க சொல்லணும். இது கொஞ்சம் நேரம் களத்தில் ஒரு மிகப்பெரிய பதட்டம் ஏற்பட்டது என்றே சொல்லலாம். ஏன்னா ஹர்திக் பாண்டியாவை டாஸ் போடவே விடலை. ரசிகர்கள் பார்த்திங்கன்னா அவருக்கு எதிராக என்ன சொல்கிறது சவுண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க, கேப்டன்சியை ரிமூவ் பண்ணுன்னு ஒரு மிகப்பெரிய கான்ட்ரவர்சி ஆச்சுங்க. அதோடு அந்த எதிர்ப்பில் வந்துட்டு விளையாட முடியாதுங்க. அதுதான் மும்பைக்கு வந்துட்டு மைண்ட் ரீதியாக அந்த டிஸ்டர்ப் இருக்குது. 125க்கு சோலி முடிஞ்சு ஹர்திக் பாண்டியா தான் டீசெண்டாக ப்ளே பண்ணார். மற்ற பேட்ஸ்மேன்கள்லாம் பார்த்திங்கன்னா புல்லட் மாதிரி வேகமாக பவுலிங் போட்டு தூக்கிட்டாருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பர்கர் சூப்பராக சாப்பிட்டு போயிட்டார் என்றே சொல்லலாம் மும்பை பேட்ஸ்மேன்களை. 125லாம் ராஜஸ்தான் இருக்கிற பேட்டிங் பவருக்கு பத்துமா? அடித்தாங்க டம்முன்னு. அதாவது ஜெய்ஸ்வாலுக்கு என்னாச்சுன்னே தெரியலங்க. இப்போ வால் சுற்றவே மாட்டேது. பட்லர் வந்துட்டு என்ன தான் பண்ணுதுன்னு தெரியல. அந்த வெண்ணை 13 ரனில் அவுட்டுங்க. ஏதோ சோத்துக்கு சத்தமாக இருக்குன்னு வைங்களேன். வெண்ணெய்னா தப்பாக எடுத்துக்கிறாதீங்க, இங்கிலீஷில் பட்லருங்க. ஓகே, நம்ம சாம்சன் டிவி வந்துட்டு ஒரு மேட்ச் ஆரம்பத்தில் அடிக்கும், அதுக்கப்புறம் தூங்கிடும்னு வைங்களேன். நம்ம பான்ப்ராக்கு தாங்க சும்மா பொழிச்சுன்னு தின்னு துப்புனார் என்றே சொல்லலாம் மும்பை பவுலர்ஸை. இந்த மத்வால் இருக்கார் இல்லையா எம்ஐ டீமில், அவரை வந்துட்டு முதல் 2 மேட்ச் கொண்டு வந்திருந்தாலே மும்பை ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணியிருப்பாங்க. அவரை இப்போ கொண்டு வராங்க. அவரை உருவாக்குனவர் ரோஹித் சர்மா. அதனால தான் இவனை நம்ம கேப்டன்ஸில் கொண்டு வரக்கூடாதுன்னு அவரோட கெரியரை அழிச்சார் என்றே சொல்லாங்க ஹர்திக் பாண்டியா. என்னமோ அந்த டீம் பார்த்திங்கன்னா குளறுபடியாக இருக்குது. ரசிகர்களை மதிக்கல. இன்றைக்கி போலீஸை கூப்பிட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நீட்டா அம்பானி. அந்த டீம் விளங்கவே விளங்காது. பாயிண்ட் டேபிளில் கடைசி இடம், அதாவது பிளே ஆஃபை விட்டு நாக் அவுட்டு. அந்த டீமில் யாருக்குமே வந்துட்டு ஒரு ஹோப்பே இல்லை, கான்ஃபிடன்ஸே இல்லை. பட்டு பேட்டை பராக் வந்துட்டு பிரிச்சுட்டார் என்றே சொல்லாங்க. 3 சிக்ஸர் 5 பவுண்ட்ரி 54. அண்டு சஹால் வந்துட்டு 3 விக்கெட். மெர்சலா ஆர்ஆர் வின் பண்ணி அதாவது சிஎஸ்கேவை அகல பாதாளத்தில் கொண்டு வந்து தள்ளிட்டாங்க என்றே சொல்லலாம். இந்த மும்பை பார்த்து விட்ட வேலை. பாயிண்ட் டேபிளில் வந்துட்டு சில்லுன்னு மேலே ஏறிட்டாங்க. 6 பாயிண்ட் முதல் பிளேஸு ப்ளஸ் நெட் ரன் ரேட் 1க்கு மேலே போயிட்டாங்க. கேகேஆர் செகண்ட் பிளேஸு, நம்ம சிஎஸ்கே 3வது இடத்துக்கு தள்ளிவிட்டாங்க. டெஃபினட்டாக முதல் 2 பிளேஸில் இருக்கணுங்க. அப்போ தான் பிளே ஆஃபில் அந்த குவாலிஃபைடு ஃபைனல் தோத்தாலும் எலிமினேட்டரில் ஒரு வாய்ப்பு கிடைக்கும். பட் அந்த வாய்ப்பு இல்லாமல் பண்ணிவிடுவாங்க போல் தெரியுது. பட் அடுத்து நம்ம பலம் வாய்ந்த எஸ்ஆர்ஹெச்சோட மோதிரம். டெஃபினட்டாக வந்துட்டு இனிமேல் நம்ம மோத போகிற ஒவ்வொரு மேட்சும் தோக்கக்கூடாதுங்க. ஏன்னா அப்படி 7 இன்றைக்கி மும்பை தோற்று இழுத்து விட்டு போயிட்டாங்க என்றே சொல்லலாம். ஏன்னா மோசமான தோல்வினால் நெட் ரன் ரேட் 6க்கு எகிரி விட்டது என்றே சொல்லாங்க. மும்பை வந்துட்டு கம்ப்ளீட்டாக கொலாப்ஸாக இருக்காங்க. ரசிகர்களை போலீஸை கூப்பிட்டு அடிச்சே தீர்வேன்னு நீட்டா அம்பானி போலீஸை கூப்பிட்டுன்னு அடித்து விரட்டுறாங்க. இந்த டீம் வந்துட்டு தேருமா இல்லை வந்துட்டு பழைய இரும்பு கடைக்கு தான் போடுற மாதிரி வருமா, இல்லை மீண்டும் யாரையாவது ரோஹித் சர்மா கையில் அண்டு பும்ரா கையில் கேப்டன்சியை கொடுத்து அந்த டீமை வழி நடத்தினா பெர்ஃபெக்டாக இருக்குமா? உங்களோட கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறேங்க.